Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் IUPAC nomenclature of coordination compounds. ஸோ இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ பப்ளிக் எக்ஸாம்லேயே நம்ம இந்த கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்குன்னா அதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல எப்பவுமே ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இல்லைன்னா அயன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க. காப்பர் NH3 4 டைம்ஸ் SO4. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். நம்ம பார்த்தாலே தெரியும்ல அது ஒரு மெட்டல் சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிறது தான் என்னது, மெட்டல். அந்த மெட்டல் கூட இங்க இருக்கு பார்த்தீங்களா NH3 4 டைம்ஸ், அது என்னன்னு சொல்லுவோம்னா லிகேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்று மெட்டல், ஓகே, இன்னொன்று என்னது லிகேண்ட். ஸோ லிகேண்ட் வந்து நிறைய இருப்பாங்க, 4 டைம்ஸ் 6 டைம்ஸ்னு இருக்கும். அதான் என்னது லிகேண்ட். ஒரு லிகேண்ட் இருக்கலாம், இல்லை 2-3 லிகேண்ட் கூட சேர்ந்து இருக்கலாம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து கவுண்டர் அயான். இதுக்கு பேரு கவுண்டர் அயான். ஓகே, ஸோ அது எதுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த சார்ஜை பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த காம்பவுண்ட் கூட இருக்கும். ஸோ என்னென்ன காம்பவுண்ட்லாம் நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள பாக்குறீங்களோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால தான் அது என்ன பண்றோம், ஒரு செப்பரேட் டாபிக்கா நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க, Cu இது மொத்தமா சேர்ந்து இது என்ன பண்ணுவோம், காம்ப்ளெக்ஸ் அயான்னு சொல்லுவோம். இப்போ நீ தண்ணியில போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த SO4 தனியாகவும் இந்த CuNH3 4 டைம்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, இது தனியாகவும் என்ன ஆயிடும், பிரிஞ்சிடும். ஸோ அதனால தான் இங்க என்னது SO4 2 மைனஸ், அப்போ இது என்னவா இருக்கும், 2 பிளஸ்ஸா இருக்கும். அதனால தான் 2 பிளஸ்ன்ற சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் SO4 2 மைனஸ்ன்றது என்னது, நம்மளுக்கு கவுண்டர் அயான். ஓகே, ஸோ இப்போ நம்ம நேமிங் பார்த்துடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் த கேட்டயான் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் அனயான். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக ஒரு சோடியம் குளோரைட், என்ன சோடியம் குளோரைட்னா என்னது, NaCl. சோடியம் குளோரைட்னா NaCl. இதில் சோடியம்ன்றது என்னது, கேட்டயான், Na பிளஸ் அண்ட் தென் Cl மைனஸ். அப்போ எப்பவுமே ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு பேர் கொடுக்குறோம்னா முதல்ல யாருக்கு பேர் கொடுப்போம், கேட்டையானுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நேம் கொடுப்போம். அதே ஆர்டர் தான் நம்ம இங்க ஃபாலோ பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டையானுக்கு பேர் கொடுத்துட்டு தான் என்ன பண்ணணும், நம்ம ஆனையானுக்கு வந்து நேம் கொடுப்போம். ஓகே, கேட்டையான்றது வந்து என்னவா இருக்கலாம், கோஆர்டினேஷன் காம்பவுண்டா இருக்கலாம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா அந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அதுவா இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். ஏன்னா அது என்னவா இருக்கலாம், ஆனையானா கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், கேட்டையானுக்கு தான் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும். ஓகே, அண்ட் தென் இப்போ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வந்துட்டோம், சரியா. இப்போ அதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும், ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒன்று மெட்டல் இன்னொன்று லிகேண்டு. ஸோ யாருக்கு ஃபர்ஸ்ட் பேர் கொடுக்கணும்னா லிகேண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேர் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அடுத்து எத்தனை லிகேண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒன்று இருந்தா மோனோ, ரெண்டுனா டை, அடுத்து மூணுனா ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா, அந்த மாதிரி வந்து நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ 2-3 லிகேண்ட் இருந்துச்சுன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நேம் கொடுக்கணும். அந்த மோனோ டை ட்ரை சொன்னாலும் அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. உண்மையா அந்த லிகாண்டுக்கு என்ன பேரோ அதை என்ன பண்ணணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ லிகேண்ட்லேயே நிறைய டைப் இருக்கு. தட் மீன்ஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்டு நியூட்ரல். பாசிட்டிவ் மோஸ்ட்லி நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். நியூட்ரலும் நெகட்டிவ் லிகாண்ட்ஸ் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகே, நியூட்ரல் லிகாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா NH3 இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னன்னா நம்ம யூஸ்வலாக அமோனியான்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அதுக்கு பேர் என்னது, அம்மைன். WM வரணும், AMMINE, அம்மைன். அண்ட் H2க்கு பேர் அக்வா. COவோட நேமு கார்போனைல், NOட நேமு நைட்ரோசைல். ஓகே, இது 4 தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். மோஸ்ட்லி நம்மளுக்கு அதுல இருந்து தான் வந்து கேட்பாங்க. ஆனால் ஆனையானிக் லிகேண்ட்னா என்ன பண்ணுனா, நம்மளுக்கு ஏற்கனவே பேர் தெரியும். BRனா புரோமின், CLனா குளோரின். ஸோ அது கூட என்ன பண்ணணும், ஓ அப்படின்ற வேர்டை நம்ம சேர்த்துக்கணும். ஸோ புரோமைடுன்னு இருக்கிறத என்னன்னு சொல்லணும், புரோமிடோ. குளோரைடுன்னு இருக்கிறத குளோரிடோ. ஃப்ளூரைடுன்னு இருக்கிறத ஃப்ளூரிடோ. அந்த மாதிரி ஓ சவுண்ட் வர்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கார்போனேட் அப்படின்னா கார்போனேட்டோ, ஹைட்ராக்சைடு ஹைட்ராக்சிடோ, அந்த மாதிரி என்ன பண்ணணும்,
நேம் வந்து ஓல முடிகிற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். யாருக்கு? ஆனயானிக் லிகாண்டுக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, லிகாண்டுக்கு எப்படி நேம் கொடுக்கறதுன்னு முடிஞ்சிடுச்சு. அடுத்து யார் இருக்கா கூட? மெட்டல் இருக்குது. ஸோ மெட்டலுக்கு வந்து எப்படி பேர் கொடுக்கணும்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையானாக இருக்குது அந்த மெட்டல் அப்படின்னா வந்து மெட்டலோட நேமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அயன், கோபால்ட், ஓகே, அயன், கோபால்ட், காப்பர் அந்த மாதிரி வந்து பண்ணலாம், மெட்டலோட நேமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெட்டல் எங்கே இருக்குது? ஆனயானிக் லிகாண்ட், சாரி, ஆனயானிக் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும், அதை ஏட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும். லாட்டின் நேம் இருந்துச்சுன்னா அது கூட என்ன பண்ணலாம், ஏட்டுன்னு ஆட் பண்ணணும். இப்போ எஃபினா நம்மளுக்கு தெரியும், ஃபெர்ரிக், ஃபெர்ரஸ் அந்த மாதிரி நேம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை என்ன பண்ணணும், ஃபெர்ரேட் அப்படி சொல்லணும். காப்பர்னா குப்ரேட், சிஓ கோபால்ட் வந்து கோபால்டேட், அண்ட் ஏஜி வந்து அர்ஜென்டேட், அந்த மாதிரி என்ன பண்ணணும், நேம் வந்து கொடுக்கணும். டின்னு வந்து ஸ்டானேட், ஏன்னா இதெல்லாம் லாட்டின் நேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஏட் அப்படின்னு முடிகிற மாதிரி சொல்லணும். ஓகே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மெட்டலோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து லாஸ்ட்டாக வந்து போடணும். இது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், கேட்டையான் தான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணோம். இங்கே யார் கேட்டையானு, இது முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கேட்டையான். அப்போ நம்மளுடைய லிகாண்டு தான் இங்கே என்னவா ஆக்ட் பண்ணுது, கேட்டையானா ஆக்ட் பண்ணுது. சாரி, லிகாண்ட் இல்லை, கோஆர்டினேஷன் ஸ்பியர் தான் வந்து கேட்டையானா நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுது. குளோரின்றது என்னது, ஆனையானா ஆக்ட் பண்ணுது. சரிங்களா. இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டையான் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் யாருக்கு நேம் கொடுக்கணும்னு சொன்னோம், உள்ள இருக்கிற லிகாண்டுக்கு தான் நேம் கொடுக்கணும். எத்தனை லிகாண்ட் இருக்கு, 2 லிகாண்ட். லிகாண்டோட பேர் என்னது, அம்மைன். அப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகும் நேமு, டையமைன், டையமைன் ஸ்டார்ட் ஆகும். இது கேட்டையானா இருக்கிறதுனால அப்படியே சில்வர்ன்ற நேம் நம்ம கொடுத்துடலாம். சில்வர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 1, வெளியில என்ன இருக்கு, குளோரின், அதனால அது பேரு குளோரைடு. ஸோ இதோட நேம் என்னது, டையமைன் சில்வர் 1 குளோரைடு, டையமைன் சில்வர் 1 குளோரைடு. ஓகே. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு கேட்டையானா தான் இருக்குது, இங்கேயும் அம்மைன் தான் இருக்குது. எத்தனை இருக்கு, 4 இருக்கு, 4 இருக்கு. ஸோ அதுக்கு நேம் எப்படி கொடுக்கணும், டெட்ரா அப்படின்னு நேம் கொடுக்கணும். ஸோ நேம் எப்படி வருது பாருங்க, டெட்ரமைன். உள்ள மெட்டல் யாரு, காப்பர், காப்பர், காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 2, 2 வெளியில இருக்கிறது சல்ஃபேட். ஓகே. ஸோ டெட்ரமைன் காப்பர் 2 சல்ஃபேட். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 லிகாண்ட் இருக்கும், உள்ள 2 லிகாண்ட். இது அம்மைன், இது வந்து கார்பனேட்டோ, அம்மைனும் கார்பனேட்டோ இருக்கு. ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல யார் ஃபர்ஸ்ட் வருவான், அம்மைன் தான் வரும். எத்தனை அம்மைன் இருக்கு, 4. ஸோ டெட்ரமைன் கார்போனேட்டோ, மெட்டல் யாரு, கோபால்ட் 3 குளோரைட், கோபால்ட் 3 குளோரைட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ்ல வந்து கோபால்ட் 3ல தான் வந்து இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 2 பேர் இருக்காங்க, அம்மைனும் அக்வாவும். ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல யார் தான் ஃபர்ஸ்ட் வருவா, அம்மைன் தான் வரும். how many அம்மைன், 3 இருக்கு. ஸோ ட்ரையமைன். how many H2O, 3 H2O இருக்கு. ஸோ ட்ரை அக்வா. புரியுதா, 3 அம்மைன்றதுனால ட்ரையமைன், ட்ரை அக்வா, மெட்டல் யாரு, குரோமியம் 3, வெளியில யார் இருக்கா, குளோரின். ஸோ குளோரைடு, ட்ரையமைன், ட்ரைஅக்வா, குரோமியம் 3 குளோரைடு. ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கேட்டையானு, கேட்டையானுக்கு நேம் கொடுக்கணும், அதுக்குள்ள லிகாண்டுக்கு, அதுக்கப்புறம் மெட்டலுக்கு, அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற கவுண்டர் அயானுக்கு வந்து நேம் கொடுக்கணும். ஓகே. தேங்க்யூ.